ஒரு பக்கம் வசூல்ல வேற லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த படத்தோட வசூல் எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து தமிழ்நாட்டுல ரெட்ரோவை விட டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அதிக வசூல் வந்திருக்கு. ஆனா உலகம் முழுக்க எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ரெட்ரோ படத்தோட 6வது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ, ஓவர்சீஸ்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கறத பார்ப்போம். ஹிட் த தேர்ட் கேஸ், தொடரும், கேசரி சாப்டர் 2, ரெய்டு 2 எல்லா படங்களோட வசூலையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த படம் அவெஞ்சர்ஸ். ஸோ அதோட 2 பார்ட்டை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த 3rd பார்ட்டும் 4th பார்ட்டையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இதுவரை வசூல் பண்ணதுலேயே டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன இந்த படம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இதை தான் நேற்று ஃப்ரேமா வச்சிருந்தேன். கேஆர் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நேம்லாம் போட்டு இருக்கும். ஸோ இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் சொல்லும் பிள்ளை. அதாவது கேஆர் விஜய் அவங்களோட ஒரிஜினல் பசங்களா இருக்கக்கூடியவங்கலாம் அவங்கள வெளியே அமைச்சிருவாங்க. ஆனா தத்து பிள்ளையா இருக்கக்கூடிய கமல் சார் வந்து, நீங்க வாங்க உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல வந்து அதுக்கப்புறம் அதுல எப்படி சீட்டா அவங்கள உட்கார வைப்பாங்க. அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு அவர் ஒரு பேர் வச்சிருப்பார்ல, அதுதான் நம்ம ஃப்ரேமா வச்சிருந்தோம். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஸ்மார்ட் பாஷா, அருள்ராஜ், ஆஸ்டர் கார்டன், பரணிதரன், குகன்ராஜ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. தண்டர் போல்ஸ் அப்படிங்கிற படம் 3D டே 6 இந்தியாவில் வந்து 2 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்தியாவில் 19 கோடியே 35 லட்சம். ஸோ இந்த படம் இதுவரையும் 169 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 1420 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட டே 19 இந்தியாவில் வந்து 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 18 லட்சம். ஸோ 97 கோடியே 59 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 128 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ரெய்டு 2 இந்த படத்தோட டே 6 இந்தியாவில் வந்து 8 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 11 கோடியே 60 லட்சம். ஸோ இந்தியாவில் 101 கோடியே 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 116 கோடியே 80 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6 நாள்ல. அப்புறம் தொடரும் படத்தோட டே 12 கலெக்ஷன் கேரளால 4 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 33 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 53 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளால டோட்டலா 77 கோடியே 37 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 கோடியே 91 லட்சம், ஓவர்சீஸ்ல 80 கோடியே 72 லட்சம், உலகம் முழுக்க 175 கோடி வசூலை இந்த படம் வந்து கடந்திருக்கு. 12 நாள்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. வேற லெவல் கலெக்ஷன். ஸோ இன்னுமே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு, இன்னுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. அதாவது ஏதோ ஒரு ரீசெண்டாக ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சிருந்தாங்க, 10th டேவோ 11th டேவோ அதில் ஹையஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து மலையாள சினிமாலே இதுதான் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சிருக்கு. அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 5 லட்சம், தமிழ்நாட்டில் 12 லட்சம், கர்நாடகாவில் 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 12 லட்சம். ஸோ நேற்றுமே ஒரு நல்ல கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. டோட்டலாக இந்த படம் 55 கோடியே 99 லட்சமும் ஆந்திரா தெலுங்கானால, தமிழ்நாட்டில் 2 கோடியே 49 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 33 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 32 லட்சம், ஓவர்சீஸ்ல 31 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க 101 கோடியே 17 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படிங்கிறத நேற்று வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ ஆல்ரெடி இந்த படம் பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 2 கோடியே 53 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 60 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டில் 15 கோடியே 49 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சமும், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 98 லட்சம், உலகம் முழுக்க 22 கோடியே 62 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலா. ஸோ இந்த படமும் ஆல்ரெடி ஒரு பிரேக் இவன் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டே எடுத்துச்சு. பெரிய ப்ராஃபிட், அதாவது போட்டதுல கிட்டத்தட்ட இந்த படம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஃபைனல் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. 50 கோடி வசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அதை நீங்களே கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ரெட்ரோ திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 2 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 32 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 57 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், கேரளால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 84 லட்சம்.
எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இந்த படம். ஓவர்சீஸ்ல நல்ல கலெக்ஷன், அதே மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலா 42,05,00,000, கர்நாடகாவில் 6,23,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,89,00,000, கேரளால 4,65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,13,00,000, ஓவர்சீஸ்ல 24,68,00,000, உலகம் முழுக்க 85,63,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 70 கோடி பட்ஜெட். ஸோ 70 கோடி பட்ஜெட் அப்படின்னா 85 கோடி வசூல் வந்திருக்கு. உன் கணக்குப்படி பார்த்தாலே ப்ரொடியூசர் ஆல்ரெடி 104 கோடி வந்துருச்சு. அது இந்நேரம் ஒரு 110 115 போட்டிருப்பாரு. ஆனா உன் கணக்குப்படி பார்த்தாலே இதை பார்க்கும்போது வெற்றி படமா தானே தெரியுது. நீ நேற்று வீடியோல இன்னும் அதிகமா வசூல் வந்துச்சே அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல வந்து திட்டினதுலாம் நான் பார்த்தேன். அதுக்கெல்லாம் இந்த வீடியோல ஒரு சின்னதா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா இந்த படம் 70 கோடி பட்ஜெட். ஏன்னா எல்லா படத்துக்குமே அப்படி பட்ஜெட் மட்டுமே அந்த படத்தோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ ஒரு படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு வெறும் 30 கோடி தான் பட்ஜெட்டா இருக்கும். ஆனா அந்த படத்தோட ஹீரோ அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஏரியாவையோ இல்லை ஷேர் மொத்தமா வரும். அப்ப அதெல்லாம் அந்த ஹீரோவோட சம்பளம் இல்லாம ஷேர் அவருக்கு போகுது அப்படின்னா அந்த பட்ஜெட் இன்னும் அதிகமா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு படத்துக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு 60 கோடி 70 கோடி இருக்கும். ஆனா அந்த அந்த ஹீரோ வந்து அதுல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருப்பாரு. அவரோட சம்பளம் அதுல மேபி கனெக்ட் பண்ணாம கூட இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கம்மியா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா பட்ஜெட்டை வச்சு இங்க ஒரு படம் தியேட்ரிக்கலா ஹிட்டா ஃபிளாப்பா அப்படிங்கிறது முடிவு பண்றது இல்லை. அது தியேட்ரிக்கல் ரைட்ஸை வச்சுதான். ஒரு படம் 100 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த படம் தியேட்ரிக்கலா பிசினஸ் ஆனதே ஒரு 30 கோடியா தான் இருக்கும். அந்த படம் 60 கோடி வசூல் பண்ணாலே ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் 100 கோடி பட்ஜெட், இதை போய் 60 கோடி வசூலாச்சு, இதை போய் வெற்றின்னு சொல்றியப்பா அப்படின்னு சொன்னா அதுல அப்ளை ஆகாது. அது தியேட்ரிக்கலா ஹிட்டு, மற்றபடி ப்ரொடியூசருக்கு லாஸா இருக்கலாம். ஸோ அதை நம்ம பேசல. நம்ம இப்பயும் சொல்றேன், அந்த ஆடியோ ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் இதெல்லாம் பேசவே இல்லை. வெறும் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளவு போச்சு, தியேட்ரிக்கல் கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு, தியேட்ரிக்கல் ஷேர் எவ்வளவு வந்திருக்கு, இதை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். அதுபடி பார்த்தா ரெட்ரோ இன்னும் கலெக்ஷன் எடுக்க வந்துட்டு இருக்கு. பாப்பா வரப்போற நாட்கள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுன்னு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அவெஞ்சர்ஸ் படத்தோட வசூல சொல்றேன்னு. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2018ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. பட்ஜெட் $325 மில்லியன். யூஎஸ்ல 678 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. சைனால மட்டுமே 359 மில்லியன். இந்தியாவில் 200 கோடிக்கு மேல இந்த படம் நெட் கலெக்ஷன் மட்டுமே வச்சிருக்கு. கிராஸ்னா கிட்டத்தட்ட 240 250 போகும். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 2.04 பில்லியன். இது இல்லாம மற்ற நாடுகள்லாம், இப்ப நான் சொன்ன நாடுகள் இல்லாம மற்ற நாடுகள்லாம் 1 பில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 2 பில்லியனுக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இதுதாங்க பெரிய கலெக்ஷன் வாரி குவிச்சுது. 2019 ரிலீஸ் ஆகி இதுவுமே $356 பில்லியன் கிட்ட தான் பட்ஜெட்டு. இந்த படத்தோட யூஎஸ்ஏ கலெக்ஷன் அதாவது $858 மில்லியன். சைனால $629 மில்லியன். இந்தியாவில் 373 கோடி நெட் கலெக்ஷன் படி. கிராஸ் படி பார்த்தா அது எங்கேயோ போயிடும், 420 அது மாதிரி போயிடும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $1.3 பில்லியன். டோட்டலா $2.79 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணி உலகத்தோட அதிக வசூல் பட்டியல்ல 2வது இடத்துல இருக்கு. அப்போ முதல் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் இடத்துல இப்ப அதை பார்ப்போம். டாப் 5 ஹையஸ்ட் கிராசர் வேர்ல்டு வைடு. ஸோ இதுல வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் 2009 ரிலீஸ் ஆன அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட். வேர்ல்டு வைடு கலெக்ஷன் $2.92 பில்லியன். ஸோ இந்த படம் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அது ஏதோ சொல்லுவாங்க 33 கோடி டிக்கெட் வித்திருக்கு அப்படின்னு. இதுதான் உலகத்தை ஹையஸ்ட் ஃபுட்ஃபால் வச்சிருக்க படம். அப்புறம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த படம் வந்து $2.79 பில்லியன். அவதார் த வே ஆஃப் வாட்டர் அவதார் 2 இது வந்து 2022ல வந்து $2.32 பில்லியன். டைட்டானிக் 1997லே $2.24 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்டா நேசா 2 2025ல வந்து சைனீஸ் அனிமேஷன் படம், இது வந்து $2.17 பில்லியன். இதுதான் உலகத்தோட அதிக வசூல் திரைப்படம் டாப் 5. ஸோ இந்த படங்கள்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.